விழியாய் கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டே வெளியே கிளம்ப போகிறோம். முன்னத்து நாள் வந்துட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதில் கசகசா கண்டிப்பாக சேர்க்கணும், கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரெசிபி வந்து நல்லா வருங்க. 3 கை அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். இது ஒரு வரமிளகாய் சேர்த்தாவே கொஞ்சம் காரமாக இருக்குங்க, அதனால் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் இனிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் இது வந்து கிளாஸியாக மட்டும் மாறக்கூடாதுங்க, நல்லாவே வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம், அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது வந்து 4 பேர்த்துக்கு தேவையான குவான்டிட்டிங்க ஒரு வேலைக்கு. இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அளவுங்க, எல்லாமே 4 பேருக்கு தேவையானது. நீங்கள் சிக்கன் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். நான் வந்து இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்குமே. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி தூள்னு தெரியாமல் வந்துருச்சுங்க, அப்பப்போ ரோல் ஆகுது. சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் சிக்கன் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டே கழுவிடுவேங்க. அது ப்ராய்லராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். 1 மினிட் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நிறையா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஜாரில் பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா கண்டிப்பாக சேர்க்கணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பி சீட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து தூக்கம் யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான்லாம் தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன், ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். எப்போல்லாம் வந்து பாப்பி சீட்ஸ் எடுத்துகிட்டு நான் தூங்குறேனோ அப்போல்லாம் வந்து சீக்கிரமாக தூக்கம் வரும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் சீக்கிரமாக எனக்கு தூக்கம் வந்திருக்கு. இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் கலர்னா போதும். கிளறிட்டு இறக்கணும் அப்படின்னா யம்மியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இது வந்துட்டு வறுத்த கறி மாதிரி இருக்குங்க. லைட்டாக குழம்பு இருக்கனால நம்ம ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். முட்டை வந்துட்டு உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னா வேக வைக்கும் போது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து கிராக் மட்டும்தான் விட்டுருக்கும், உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வெளியே வராமல் இருக்கும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து முட்டை எப்போ வேக வச்சாலுமே அது வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். நான் நினச்சிப்பேன் இது வந்து பழைய முட்டை அதனால தான் அப்படி ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து வெளியே வராது. மீஷோவில் சேல் போயிட்டு இருக்கும் போது ப்ரெசென்ட் 1.5 இயர்ஸில் எடுத்த ட்ரெஸ்ஸுங்க. அது சூப்பராக இருந்துச்சு. 170 ருபீஸ் தான். இன்றைக்கு வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் பேண்ட்டு மட்டும் இப்போ அவருக்கு வந்து பத்தலை. நான் இது போடும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது அவருக்கு 1.5 இயர்ஸுங்க. இப்போ வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. ட்ரெஸ்ஸு வந்துட்டு இன்னுமே பத்துது. மேபி அவர் வந்து ஒபிஸாக இல்லை அதனால பத்துதுன்னு நினைக்கிறேன். பேண்ட்டு மட்டும் பத்தலைங்க. மற்றபடி ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். 170 ருபீஸ்னால் நம்புற மாதிரியே இருக்காது. ஹூடி டைப்பில் இருக்குது. இந்த காற்றுக்கெலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போலாம் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. 1 இயர் ஆனதுனால வெளியே போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போலாம் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வெளியே கிளம்பியாச்சுங்க. வெளியே கிளம்பும் போது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அங்கே வந்து A to Bயில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆக்சுவலாக ஃபேமிலியோடு போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு போயிடலாம் நாங்கள் வந்து பார்த்தோம். ரேட்டு வந்து தாறுமாறாக இருந்துச்சுங்க. எல்லாமே நாங்கள் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பிரஜன் வந்து அங்கேயே தூங்கிட்டாரு. ப்ளே ஏரியாலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு போடுறாங்க போல் அப்படின்னு நினச்சோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ப்ளே ஏரியா ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா பிரஜனை அங்கே விளையாட வச்சுருக்கலான்னு தோணுச்சு. அவர் சாப்பிட்டதுமே அப்படியே தூங்கிட்டாருங்க. நாங்கள் அப்போல்லாம் வந்து சாப்பிட்டதுமே தூங்கிடுவார், அந்த ஸ்டேஜில் தான் இருப்பார். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அவர் டைமுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவார்.
பரவாயில்ல போகிற வரைக்கும் தூங்கட்டோன்ட்டு நாங்களும் காரில் அவரை எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. போகி எந்த இடத்துல கார் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல சுவிட்ச் போட்ட மாதிரி எழுந்திரிச்சிருவாருங்க. இப்போ வரைக்குமே ட்ராவல் போகும்போது எல்லாமே பிரச்சனை வந்து தூங்கிடுவார். பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி. உங்கள் பேபி இப்படி தான் பண்ணுறாங்களான்றது சொல்லுங்கள். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 220 rupees ஆச்சுங்க. இது என்ன பிரச்சனைனா, சரௌண்டிங் ஒரு 4 kilometers கிட்ட ஒன்றுமே இருக்காதுங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கோ காஃபி வாங்குறதுக்கோ எதுவுமே. நாங்கள் வந்து போகும்போது எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே. ப்ளே ஏரியா பயங்கரமாக இருந்துச்சுங்க. பிரஜன் வந்துட்டு அங்கே பயங்கரமாக விளையாண்டாரு. 2-3 செட் ட்ரெஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருந்தோம் மாற்றி விட்றதுக்காக. ஹூடி டைப்பில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவருக்கு வந்து வேர்த்து கொட்டுச்சு. அங்கே வெயிலாக இருக்கனால ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். காத்தடமே பதியாது கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் பல்லவி சரணம் தெரிந்து மௌனத்தில் நின்றேன். ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. பிரஜன் அந்த ஏஜில் வந்துட்டு ஸ்லைடரில் ஏறுறதுக்கே பயப்படுவாருங்க. ஸ்லைடரில் மட்டும் ஏறிட்டு வருவார். லேடரில் ஏறும்போது யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அதை நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ்லேயே விடாமல் வச்சுருந்தேன். அதை ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு நடுவில் ஹோல் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க எனக்கு. ஆனால் இவரோட ஏஜில் இருக்க மற்ற பேபிஸ் எல்லாமே அவங்க வீடு 1st floor 2nd floorல இருக்கனாங்க. அடிக்கடி போயிட்டு வரதுனால அவங்களாம் ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி பழகியிருந்தாங்க. இவர் வந்து ஸ்லைடரில் மட்டும்தான் அப்படியே மேலே ஏறுவார். ஆனால் லேடரில் மட்டும் ஏற மாட்டார். அப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து லேடர்லேயே ஏறி பழகணுன்றதுக்காக ஒரு வாட்டியும் பிடிச்சி ஏறி பழகணும். ஆக்சுவலாக பேபிஸ் ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதை வந்து நம்ம காட்டும் போது அந்த பயம் அவங்களுக்கு போயிடும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்லாம் நாய்னா பயப்படுவார், யானைனா பயப்படுவார். இப்போ வந்துட்டு யானைன்னு தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் கண்டினியூஸாக காமிச்சிட்டே இருந்ததுனால யானை புலின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பேபிஸ் பயப்படுறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதை வந்து அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக பயத்தை வந்து போக்கிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். ரெசிபி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்படி என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே. இந்த வீடியோவே இது வரைக்கும் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் 99% பீப்புள் வந்து பார்க்குறீங்க வீடியோஸு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து ரெசிபி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் ரெசிபி இப்போ வந்து எல்லா வீடியோஸ்லையும் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.